ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. IBC மங்கை நேயர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தி ஷோ பெண் நலன். நான் உங்கள் ஆனந்தலட்சுமி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் ஸ்மூத்னிங்கை வீட்டில் இருந்தே எப்படி பண்ணலாம் அப்படின்றது. ஸோ பார்லரில் போய் ரெகுலராக நீங்கள் பண்ணுற ஸ்மூத்னிங் அளவுக்கு இது எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸோ ஜஸ்ட் ஒரு ஹேர் வாஷ்க்கு அப்புறமா என்னோட ஹேர் வந்து நல்லா ஷைனாக இருக்கணும், ஸ்மூத்தாக இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா அதுக்கு இந்த மாதிரியான ரெசிபிஸ் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு ஒரு 5 ரெசிபிஸ் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோகனட் மில்க், கோகனட் ஆயில், ஆலோவேரா. ஸோ கோகனட் மில்க் அப்படின்றது ஒரு 6 டீஸ்பூன்ஸ் எடுத்துக்கோங்க. கோகனட் ஆயில் ஒரு 2 டீஸ்பூன், ஆலோவேரா ஒரு 3 டீஸ்பூன். இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த 3 விஷயங்களையும் ஆர்கானிக்காக இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ கோகனட் மில்க் நீங்கள் வீட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கோகனட் ஆயில் நல்ல செக் நாட்டில் ஆயிலாக எடுத்துக்கோங்க. அண்ட் ஆலோவேரா அப்படின்றது உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அந்த ஜெல் கிடைக்குது, அதாவது அந்த பிளான்ட்லேருந்தே அந்த ஜெல் கிடைக்குதுன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். சப்போஸ் அது கிடைக்கல, கடையில் தான் நீங்கள் வாங்கி ஆகுறீங்க அப்படின்னா ஆர்கானிக்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கையாலேயே ஸ்பூனால மிக்ஸ் பண்ணாலே இது ஒரு நல்ல ஒரு கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். சப்போஸ் அப்படி பண்ண முடியலன்னா லைட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்திங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்மூத்தியான பேஸ்ட்டாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ இதை வந்து உங்களுடைய ரூட்ஸில் இல்லாமல் ஹேர் முழுக்க தடவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா மைல்ட் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஹேர் வந்து பார்க்குறதுக்கு நல்ல ஷைனிங்காக ஸ்மூத்தியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஸ்ப்ளிட் எண்ட்ஸில் அங்கங்கே அல்லது பேபி ஹேரில் அங்கங்கே தூக்கிட்டு இருக்கும் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை இதை நீங்கள் தொடர்ந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கட்டியான கர்ட் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் ஆலோவேரா ஜெல் அண்ட் 1 டீஸ்பூன் கோகனட் ஆயில் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட கொஞ்சமாக எக் ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு ப்ரோட்டீன் வேணும் அப்படின்றதுக்காக எக்கோட அந்த மஞ்சள் கருவையும் ஆட் பண்ணுவாங்க. ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணலாம், பட் அதோட ஸ்மெல் வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது ஹெவியாக இருக்கும். சப்போஸ் நான் நல்லா வாஷ் பண்ணிவிடுவேன், எனக்கு ப்ரோட்டீன் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் அந்த மஞ்சள் கருவையும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் என்னால் ஸ்மெல் வந்து சகிச்சுக்க முடியாது அப்படின்னா கண்டிப்பாக எக் ஒயிட்டை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் முன்னாடி உங்கள் ஹேர் ஃபுல்லாக தடவிட்டு அப்படியே கொண்டு போட்டு வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிங்க. ரெகுலராக நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறீங்களோ, என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ, முக்கியமாக கெமிக்கல் ஃப்ரீ ஷாம்புவாக இருந்தால் ரொம்ப நல்லது இந்த மாதிரியான ஸ்மூத்னிங் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஷாம்பு வாஷிக்காக ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணி உங்கள் ஹேரை வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதுவுமே உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தியான பவுன்ஸியான முடியை கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ நெக்ஸ்ட் ரெசிபி, தேர்ட் ரெசிபி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பனானா. இந்த பனானாவை யூஸ் பண்ணி ஹேர் மாஸ்க், ஹேர் பேக்லாம் நீங்கள் நிறைய ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ இதோட ரிசல்ட் வந்து எந்த அளவுக்கு சூப்பர் குட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லி தெரிய வேண்டாம். பட் இதில் இருக்கிற ஒரே ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த பனானாவை நல்லா வாஷ் பண்ணி எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ என்னதான் நீங்கள் நல்லா ஹேரை வந்து வாஷ் பண்ணாலும் முடிக்கு இடையில திட்டு அது வந்து ஒட்டிட்டு தான் இருக்கும். ஸோ அதை க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கும். பட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து அவ்வளோ ரியல் பியூட்டியோட இருக்கும். ஸோ நல்ல ஷைனிங் இருக்கும். நேச்சுரலாகவே நல்ல ஒரு பவுன்ஸியான ஹேர் இந்த ஹேர் மாஸ்கில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம யூஸ் பண்ண போகிற இன்க்ரீடியன்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பனானா, ஆலோவேரா, கேஸ்டர் ஆயில், இந்த 3 விஷயத்தை எடுத்துக்கோங்க. ஸோ பனானாவை வந்து நல்லா வந்து மசிச்சு எடுத்துக்கோங்க. நல்ல பழமாக இருக்கிற பனானா வந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஸோ காயாக இருந்தது அப்படின்னா அது மசிக்கிறதுக்கும் வராது, பேஸ்ட் போடுறதுக்கும் வராது, ரிசல்ட்டும் அந்தளவுக்கு கொடுக்காது. ஸோ எந்த அளவுக்கு பனானா பார்க்கும்போது வெளியில் கருப்பாக இருக்கும் இல்லையா, அந்தளவுக்கு நல்லா மசிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப நல்லது. ஸோ இந்த பனானா கூட கொஞ்சமாக கேஸ்டர் ஆயிலும் ஆலோவேராவும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குளிக்க போகிறதுக்கு ஒரு 15 to 20 மினிட்ஸ் முன்னாடி ஹேர் பேக் போட்டுக்கோங்க. ஸோ இந்த ஹேர் பேக்கை நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பாலித்தீன் பேக் ஏதாவது எடுத்து உங்களுடைய தலையை சுற்றி கவர் பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து அந்த எவாப்ரேஷனோட சேர்ந்து நல்ல தலைக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும். அந்த கியூட்டிகல்ஸ்குள்ளெல்லாம் போகும்பொழுது நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் உங்கள் ஹேருக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா உங்கள் ஹேரை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மூத்தோடு சேர்த்து ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபீல் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதையும் நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு ஒரு மைல்டு ஷாம்பு, அரிசிக்காய் ஏதாவது போட்டு ஹேரை எப்போவுமே ரெகுலராக வாஷ் பண்ணுற மாதிரி வாஷ் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பனானா மாஸ்க் அப்படின்றது நான் இப்போ சொன்ன இந்த 5 மாஸ்க்லேயே ரொம்பவே பெஸ்ட்டான மாஸ்க் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ 4th டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளாக்ஸீட். ஸோ ஃப்ளாக்ஸீட் ஜெல் யூஸ் பண்ணி நிறைய பேர் ஹேர் கேர் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ஸோ அதே விஷயம் தான். ஸோ ஃப்ளாக்ஸீட் எடுத்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணிங்கன்னா அதோட ஜெல் வந்து தனியாக பிரிஞ்சு வரும். ஸோ இந்த ஜெல்லை மட்டும் தனியாக ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெல் கூட ஆலோவேரா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உங்கள் தலையில் நீங்கள் மாஸ்காக போடலாம். ஸோ இதை ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இது இன்னுமே ஹேர் வந்து ஷைன் ஆக்கும், ஹேர் ஃபாலை கண்ட்ரோல் பண்ணும், நல்ல ஹெல்த்தியான ஒரு ஹேர் க்ரோத் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த 4th டிப். நிறைய பேர் ஃப்ளாக்ஸீட் ட்ரை பண்ணியிருப்பீங்க. ரொம்பவே ராவாக அந்த
அந்த ஜெல்லை மட்டுமே யூஸ் பண்ணி கிடைக்கிற ஷைனோட இந்த ஆலோவேராவையும் சேர்த்து நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது ஹீட்டுனால வரக்கூடிய சில ப்ராப்ளம்ஸும் உங்களுக்கு அதுலேருந்து ரெக்டிஃபை பண்ண முடியும். அதனால ஹேர் ஃபால் வந்துட்டு உங்களுக்கு தடுக்கப்படும். ஸோ ஹேர் ஃபால் வந்து கம்மியாச்சு அப்படின்னாலே ஹேர் வந்து கொஞ்சம் பவுன்சியாக இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். ஸோ தட் இந்த ஃப்ளாக்ஸீடோட ஆலோவேரா இதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ லாஸ்ட்டாக ஃபைனல் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேடிஸ் ஃபிங்கர். ஸோ வீட்டில் லேடிஸ் ஃபிங்கர் வந்து நார்மலாக நம்ம கட் பண்ணும்போது அதில் வந்து அந்த மியூக்கஸ் மாதிரி ஒரு சப்ஸ்டன்ஸ் வரும். அதுவே நமக்கு ரொம்ப இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருக்கும். பட் அது ஹேருக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஷைனை கொடுக்கும் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ நார்மலாக எப்படி நம்ம வெண்டைக்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணுங்கள். எப்படி ஃப்ளாக்ஸீடை நீங்கள் பாயில் பண்ணுறீங்களோ அதே மாதிரி இந்த லேடிஸ் ஃபிங்கரையும் நீங்கள் பாயில் பண்ணீங்க அப்படின்னா அதோட ஜெல்லும் தனியாக பிரிஞ்சு வரும். இதை நல்லா ஆற வச்சுட்டு அதை ஃபில்டர் பண்ணி அந்த ஜெல்லையும் உங்களோட ஹேரில் டைரெக்டாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸ் அப்படியே வச்சுருங்க. சில பேருக்கு அந்த மியூக்கஸ் மாதிரி இருக்கிறது பிடிக்காது அப்படின்ற விஷயம் இருக்கும். சப்போஸ் யாருக்கெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இன்டாலரன்ஸ் இருக்கும் அவங்களால இந்த பேக்கை ட்ரை பண்ண முடியாது. சப்போஸ் இஃப் யார் ஓகே நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் இந்த பேக்கை நீங்கள் ட்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட்டை பார்த்து தொடர்ந்து நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு இதோட ரிசல்ட் வந்து பயங்கரமாக இருக்கும். ஏன்னா ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் அதோட ஃபில்ட்ரேட் மட்டும் தான் நம்ம எடுக்க போகிறோம். வேறு எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விஷயமும் ஆட் பண்ணல. ஸோ ஈஸியாக கிடைக்கக்கூடாது தான் இந்த வெண்டைக்காய் அப்படின்றது. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபில்ட்ரேட்டை மட்டும் எடுத்து உங்களுடைய ஸ்கேல்ப் முழுக்க அண்ட் ஹேர் லென்த் ஸ்ட்ராண்ட்ஸ் முழுக்க அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நீங்கள் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணால் கூட போதும். ஷாம்பு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ மார்னிங் நான் ஹேர் வாஷ் பண்ணிட்டேன், ஈவினிங் எனக்கு எங்கேயாவது வெளியில் போகணும், உடனே எனக்கு வந்து ஹேரை வந்து நல்லா ஸ்மூத் ஆகணும் அப்படின்னா எந்த ஒரு ஷாம்புவும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமுமே நீங்கள் அதில் ஆட் பண்ணாமல் டைரெக்டாக இந்த ஜெல்லை மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணி ப்ளெயின் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துட்டிங்கனாலே நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் வந்து உங்களோட ஹேர் கிடைக்கும். ஸோ இதுவுமே ஹேரை ஸ்மூத் ஆகக்கூடிய ஒரு எஃபெக்டிவான ரெமெடி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நான் சொன்ன இந்த 5 ரெமெடியில் ஏதாவது ஒரு ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களா, ட்ரை பண்ணால் அது எப்படி ரிசல்ட் கொடுத்தது அப்படின்றத சொல்லுங்கள். இப்போ எதை நீங்கள் ட்ரை பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். மீண்டும் வேற ஒரு பெண்ணால் நிகழ்ச்சியில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். until then bye bye. ரெட் ஜெயண்ட் உதயநிதி ஸ்டாலின் தயாரித்து நடித்துள்ள மாமன்னன் வெற்றி நடை போடுகிறது. தமிழகத்தின் புதிய அடையாளமாய் எங்கேயும் எப்போதும் புக்கெட் கேப்ஸ் டவுன்லோட் பண்ணுங்க. சேஃபா ஜாலியா டிராவல் பண்ணிட்டே இருங்க. We had major fights, we had ரொம்ப dirty fights. நிஜமா சொல்லணும்னா என்ன ஆனாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆனால் he kept telling me எனக்கு டைம் வேணும், I need you in my life. There was one night when he called me and எதுக்கு அழுறாங்க ஏன் அழுறாங்கன்னே எனக்கு புரியல. ஆனால் ஒரு குழந்தை மாதிரி he kept sobbing, அழுதுகிட்டே இருந்தாங்க. என்னன்னா நான் பிரவீன் ரொம்ப ரொம்ப எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரீம் பிரவீன், அப்படியே லவ்லியும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம், எமோஷன்ஸ்லேயும் ரொம்ப எக்ஸ்ட்ரீம். ஏன்னா எனக்கு கிட் லிட்ரலி ஒரு கிட் தான். ஃபர்ஸ்ட் எல்லாம் அவங்கள நான் கொஞ்சணும், இப்போ அப்படியே மாறிச்சு. டேபிள் ஹேஸ் டர்ன்ட் அப்படின்னு சொல்லலாம். நான் என்ன பண்ணேன், சாரி அப்படின்னு சொல்லும் போது அப்படியே எனக்கு ப்ளீஸ் தயவு செய்து போயிடுங்கன்னு சொன்னேன். அப்படின்னு அப்படியே ஒரு கியூட்டா ஒரு ஃபேஸ் பண்ணிடுவாங்க, பப்பி லுக் மாதிரி. ஸோ அவர்கிட்டயே நீங்க வந்து ரொம்ப ரசிச்ச விஷயம் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? அவங்க ரொம்ப கியூட்.